வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எ குட் குவாலிட்டி மியூசிக் டீச்சர்ஸ் ஹேபிட்ஸ்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ நான் போகிறதுக்கு காரணம் ஒரு 2 பேருங்க. ஒன்று வந்து என்னுடைய மாஸ்டர். அவர் வந்து என்னை ஒரு நல்ல மாணவனா தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாருங்க, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு, அந்த கொஞ்சம் தெரிஞ்சதை நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட விட்டுட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாருங்க. அது என்னை உறுத்திட்டே இருக்கும், அவர்கிட்ட ஒழுங்காக படிக்கணும்னு. அதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோரு ஒரு 6 வயசு குழந்தைக்கு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, வரலனாக்கா உடனே டல் ஆகிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த பாப்பாவும் டல் ஆனாங்க. சரி, அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம். என்னென்னா, ஒரு பெரிய மியூசிஷியன் பேர் சொல்லி அவங்களுக்கும் உடனே வந்துடாது, நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த லெவலுக்கு வர முடியும்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச அல்ல பெரிய மியூசிஷியன் யாருன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோங்கன்னா, அது பாப்பா ஒரு நிமிஷம் யோசிக்காமல் டக்குன்னு யூ ஒன்லி அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அந்த ஒரு 10 செகண்ட் நான் என்ன சொல்கிறதே தெரியலைங்க. ஆக இந்த பாப்பா வந்து ஒரு மியூசிக் டீச்சரை வந்து அவங்க தான் இருக்கிறதுலே டாப் ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே, அதுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு தான் அப்படிலாம் என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடலான்னு ஒரு தாட்டே வந்தது. நாம் இன்க்ளூட் என்னையும் சேர்த்து நானும் இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டரை வளர்த்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். ஓகே, அப்போ அதில் ஒரு 10 விதமான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் நம்பர் 1, ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங். யூஸ்வலாகவே நம்ம அகாடமிக்கில் போனால் கூட கண்டிப்பாக ஒரு லெசன் பிளான் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு லெசன் பிளான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போட்டு வச்சுருந்தோங்க. அடுத்து லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்கனைசராக வச்சுருக்கணும். அது கரெக்டாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் எல்லா மெட்டீரியல்ஸும். அடுத்து ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் கோல்ஸ் ஃபார் எவரி லேர்னருக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் கோலும் ஒரு லாங் டேர்ம் கோலும் செட் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. செகண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், என்கரேஜ் ஸ்டூடெண்ட் வித் கைண்ட் வேர்ட்ஸ், செலிப்ரேட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணணுங்க. அடுத்து ஸ்டே பேஷண்ட் வித் ஸ்லோ லேர்னர்ஸ். பேஷண்ட்டோடு அவங்க ஈவன் ஸ்லோ லேர்னர் இருந்தால் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அவங்களோட சேர்ந்துருக்க மாதிரி பார்க்கணுங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டுங்க. ஆல்வேஸ் ஷோ ஹவு டு ப்ளே பிஃபோர் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸுங்க. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை வாசிக்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முறை அதை எப்படி வாசிக்கணும்னு வாசித்து காமிச்சிட்டோம்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு அதே மாதிரி வாசிக்கணும்னு ஒரு மோட்டிவேட் இருக்குங்க. அடுத்து யூஸ் கரெக்ட் போச்சர் டெக்னிக்ஸ் அண்டு ரிதம் ஆஸ் மாடல். நம்ம வாசிக்கும் போதே எல்லாம் கரெக்டான பொசிஷனில் உட்காந்து கரெக்டான டெக்னிக்லாம் வாசித்து அந்த ரிதம் கரெக்டாக வாசித்து கொடுத்தோம்னாக்கா அது அப்படியே அவங்களுக்கு போய் சேரும். நம்பர் 4, லிசனிங் ஸ்கில்லுங்க. இப்போ லிசன் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் அந்தந்த ஸ்டூடெண்ட்டு மிஸ்டேக்கே டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேங்க. முதல்ல ஐடென்டிஃபை டெக்னிக் அண்டு டைமிங் இஷ்யூ இயர்லி. முதல்லையே அந்த டெக்னிக் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அல்லது டைமிங்கில் ஏதாவது மிஸ் பண்ண, மோஸ்ட்லி டைமிங் தான் மிஸ் பண்ணுவாங்க. அந்த ரிதமை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஈஸியாக வரா மாதிரி புரிகிற மாதிரி அவங்க சொல்லி தரணுங்க. அடுத்து அந்த கரெக்ஷனை வந்து கிளியராக முதல்லே பண்ணிடணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் கல்ச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த டீச் ப்ராக்டிஸ் ரொட்டீன், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொட்டீனை வந்து கொண்டு வரது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது எப்படியான நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்குங்க. வீட்டில் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டேறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டுங்க. அதை வந்து கொண்டு வரது கொஞ்சம் 2 பேருமே, டீச்சரும் சரிங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் தான் அந்த 21 days சர்க்கிள்னு அவன் முதல் சொல்லியிருப்பான், ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவர் கொண்டு ரெக்வின் ப்ராக்டிஸ்க்கே கொண்டு வர முடியும். அடுத்து ட்ராக் வீக்லி ப்ராக்ரஸ் அண்டு ப்ராக்டிஸ் லாகுங்க. வீக்லி ப்ராக்ரஸை பார்க்கணுங்க. அவர் எப்படி எந்த அளவுக்கு அவர் அந்த லாஸ்ட் வீக் இந்த வீக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து டீச் ஹவு டு செட் எ ஃபோக்கஸ்டு மைண்ட் செட் ஃபார் ப்ராக்டிஸ். ஒரு ஃபோக்கஸாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணுங்க. ஓகே, அடுத்து நம்பர் 6, மியூசிக்கல் டிசிப்ளின் அண்டு ஃபங்க்ஷுவாலிட்டி. மியூசிக்கில் வந்து
அந்த ஃபங்க்ஷுவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்கு அதாவது அந்த பீட்டே வச்சுங்களேன், ஒரு பீட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் மிஸ் ஆனால் கூட பாட்டே தப்பாகிடுங்க. 10 பேர் சேர்ந்து வாசிக்கிறோம், ஒரு ரிதம் பிளேயர் கொஞ்சம் மிஸ் பண்ணி வாசித்தாருன்னா மற்ற எல்லாருமே கொலாப்ஸ் ஆவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம், கிளாஸோட ஸ்டார்ட் டைம் எண்ட் டைமும் டிசிப்ளினாக இருக்கணும். ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைமில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபாலோ ஸ்ட்ரக்சர்டு கிளாஸ் ஃப்ளோ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ½ hour கிளாஸ் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஃபாலோ அப் பண்ணுங்க. ஒரு ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜி வாசிக்கலாம். அடுத்த 10 minutes அன்னைக்கு தேவையான லெசன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு 10 minutes ரிவ்யூ பார்க்கலாம். ஓல்டு லெசன்ஸை ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்பர் 7, க்ரியேட்டிவிட்டி இன் டீச்சிங். ஆமாம், இது வந்து டீச்சர் வந்து சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அடுத்த தலைமுறை வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கு டீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் கேம்ஸு, பேக்கிங் ட்ராக்ஸு அண்டு சிம்பிள் கம்போசிஷன்ஸ் ஏதாவது போட்டு வாசிக்க வைக்கலாங்க. அடுத்து டீச் போத் தியரி அண்டு ப்ராக்டிக்கல் இன் ஃபன் வே. கண்டிப்பாக தியரி சொல்லித்தரணுங்க. பல பேர் இப்போ தியரி சொல்லித்தரதில்லை. இப்போ நான் சொல்கிறது வந்து 2015-25 அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே தியரி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தியரி சொல்லியும் தராங்க. முன்னாடிலாம் ப்ராக்டிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து அடாப்ட் மெத்தட் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் லெவலுக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நாம் அடாப்ட் ஆகிடணுங்க. அடுத்து நம்பர் 8, ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்டுக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எப்போ ரெகுலராக அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மெயின்டைன் ரெஸ்பெக்ட்ஃபுல் லாங்குவேஜ் ஆல்சோ. மியூசிக்கல் லாங்குவேஜ் தவிர்த்து நம்ம பேசும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பசங்கக்கிட்ட பேசணும். அடுத்து நம்பர் 9, கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரியே டீச்சர்ன்றவங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணுங்க. பெர்ஃபார்மர்னாக்கா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ண போனோம்னாக்கா அது ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆன் ஸ்டேஜ்ன்ற மாதிரி ஆன் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே நம்ம பாட்டு வாசிட்டே வந்துட்டு இருக்கலாங்க. பட் டீச்சிங்னு போயிட்டோம்னாக்கா நம்ம சாகிற வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணுங்க. அப்போது ப்ராக்டிஸ் வந்து டீச்சர் வந்து டீச்சராக வந்து ப்ராக்டிஸ் ரெகுலர்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஏதாவது ஒர்க் ஷாப்போ இல்லை நியூ சிலபஸோட இல்லை ஏதாவது கண்டென்ட் ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறாங்கன்னா அதை படிக்கிறதோ அல்லது புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறதோ, இப்படி டீச்சரை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அடுத்து நியூ டீச்சிங் டெக்னிக்கும் பார்க்கணுங்க. நான் இப்படி தான் டீச் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா டெக்னிக்கும் புதுசாக அவன் படிச்சுட்டே இருக்கணும். இந்த லாஸ்ட் ஒன், பேஷன் அண்ட் இன்ஸ்பைரேஷன். வேறு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மோட்டிவேட் ஸ்டூடெண்ட் டு லவ் மியூசிக். எப்படி மியூசிக் நம்ம லவ் பண்ணணும், எப்படி அவருக்கு அதை அவருக்கு அது மியூசிக் பிடிக்கிற மாதிரி எப்படிலாம் நாம் அவரை கொண்டு வரலான்றதை நம்ம யோசிக்கணுங்க. அடுத்து ஒரு பெரிய மியூசிஷியனோட ஸ்டோரியை சொல்லலாங்க, ஹிஸ்ட்ரியை சொல்லலாங்க. அவர் எப்படி வந்தார், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதிரியான ஸ்பீச் பண்ணலாங்க. அப்புறம் டீச் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணணுங்க. அப்படியே நம்ம டீச் பண்ணுறது அவருக்கு அப்படியே நம்மக்கிட்ட வந்து படிக்கணுன்ற மாதிரி ஆசை தோன்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபன் வேல சொல்லித்தரணும். அடுத்து குட் கேரக்டர் ஃபார் மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தது ஒரு நல்ல டீச்சருக்கு உண்டான ஹேபிட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.